இறந்து போயிருக்கக்கூடிய பாடகி ஜானகி அவங்களுக்கு அன்னைக்கு இரவு என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண் எமோஷ்னலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் மட்டும் இல்லாமல் பலமொழி திரைப்படங்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடிச்சிக்கக்கூடியவங்க தான் பாடகி ஜானகி அம்மா. வயது முதிர்ச்சி காரணமாகவும் உடல்நிலை பிரச்சனை காரணமாகவும் ஜூலை 11ஆம் தேதி மைசூரில் அவங்க வீட்டில் அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வயசு 88. பல மாநிலங்களோட எக்கச்சக்கமான அங்கீகரிக்கப்பட்ட விருதுகள் இவங்களுக்கு வாங்கியிருந்தாலும் பத்மபூஷன் விருதை இந்திய அரசு கூப்பிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விருது தனக்கு தாமதமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த விருதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட பாடல்களையும் தன்னோட திரையுலகத்தையும் இசை பயணத்தையும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க ஜானகி அம்மா. அவங்க இறந்து போனாலும் அவங்களுடைய பாடல்கள் மூலயமா நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு பக்கம் ஃபேமிலி, மருமகள், பேத்தி இப்படி தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாலும் கடந்த ஒரு சில வருஷங்களாக எந்த விதமான ஈவெண்ட்டும் எந்த விதமான பொது நிகழ்ச்சிகள்லையும் அவங்க கலந்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நேரங்களில் தன்னோட மருமகளும் பேத்தியும் தான் கூட இல்லை அப்படின்னாலும் அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிட்டது அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் தான். அந்த பணிப்பெண்கள் எல்லாரையுமே தன்னோட கூட பிறந்த தன்னோட சகோதரி மாதிரியாக தான் ஒரு சில விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. இதை பற்றி ரீசெண்டாக அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்களை பணிப்பெண்கள் மாதிரி அவங்க நடத்தினதே கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு ஆளா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியாக தான் நடத்துனாங்க. எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது படிப்பு செலவுக்கு பணம் இல்லை, எங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது திருமணத்தை நடத்துறதுக்கு போதிய வருமானம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் உரிமையோட ஜானகி அம்மா கிட்ட போயிட்டு கேட்போம். அவங்களும் ஒரு முறை நாங்கள் கேட்குறோன்னு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் யோசிக்காமல் எங்கள் தேவைகளை அடிக்கடி பூர்த்தி பண்ணுவாங்க. அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவோம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா, நீங்களும் கையோட சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறையோட பேசுவாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க இறந்து போகிறதுக்கு முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஜானகி அம்மா சிரிச்சோ சந்தோஷப்பட்டோ நாங்கள் பார்த்ததே இல்லை. அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணி இருக்குது. அவங்களுக்கு இரவு நேரங்களில் ரைஸ் சாப்பிட்றது சில நேரங்களில் பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக ரைஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதால டிஃபன் ஐட்டம் தான் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஆசைக்காக ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அவங்களுக்காக ரைஸை பிசைஞ்சு கொடுப்போம். அதை அவங்க அன்பாக சாப்பிடுவாங்க. அதனாலவே என்னவோ தெரியல, எங்கள் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு அன்பு, அபிப்பிராயமும் பிரியமும் இருந்துச்சு. திடீர்னு அம்மாவுக்கு உடனே ரொம்ப மோசமாகி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அம்மாவோட உடல் ரொம்ப மோசமாக இருக்குது, பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சொல்லி ஒரு மணி நேரத்தில் அம்மாவோட உயிரும் பிரிஞ்சிருக்குது. சொல்லப்போனால் ஜானகி அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டில் வேலை செய்ய பணியாட்கள் கிடையாது, அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் தான். உண்மையாகவே அம்மாவோட கடைசி நிமிடங்கள் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உயிர் பிரிஞ்சுதுங்கிற மாதிரி பணிப்பெண்கள் ரொம்ப எமோஷனாக பேசியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.